ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 8 நாட்களுக்கான பலன் இந்த பதிவில் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 4 வரை உள்ள நாட்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு நம்ம பலன் பார்க்கலாம். ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலையில் 8:58 உத்திராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார். உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும்தான் தனுசு ராசியில் இருக்குது, மற்ற 3 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. அப்போ மதியம் 2:51 இந்த சந்திரன் மகர ராசிக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்களுக்கு மாறுறார். ஸோ அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி ராசியை பிரித்து பலன் பார்த்துக்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கிறது தான் உண்மையான சந்திராஷ்டம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். என்ன அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கணும்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதாவது கவனக்குறைவு, ஞாபக மறதி, ஒரு படபடப்பு, வீண் பயம், ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ 9க்கு போயிட்டார் அப்படின்னா சந்திரன் நமக்கு பாக்யஸ்தானத்தில் ஒரு தெய்வ கடாட்சம், அனுகூலம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. நன்மைகள், ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல வகையில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்குறார். அப்போ சூரியனை போல் இன்றைக்கி நமக்கு நாள் நடக்குது. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோணத்தில் இருக்கார். இப்போ சூரியன் சந்திரனாக வேலை பார்ப்பார் மற்றும் உபநட்சத்திரம் குருவாக வேலை பார்ப்பார். இப்போ குரு நம்ம லக்னத்திலேயே இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு கௌரவமாக இருக்கும். உறவுகள் மேலே கனிவான பார்வைகள் இருக்கும். நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்த செயல்பாடுகள், அதாவது இப்போ ஆன்மீகத்தில் இருக்கலாம், மற்றும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கலாம், ஒரு கமாண்டிங் பவரில் இருக்கலாம். அதாவது வேலை வாங்குகிற இடத்துல இருக்கிறதெல்லாம் மூளை உழைப்புன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஒரு எஜுகேஷன் சென்டரில் நம்ம வேலை பார்க்கலாம், பேங்கிங்கில் வேலை பார்க்கலாம், ஐடி லைனில் வேலை பார்க்கலாம், கமிஷன் துறையில் வேலை பார்க்கலாம். இதெல்லாம் மூளை உழைப்பு தான். இந்த மூளை உழைப்பு சார்ந்த பதவியில், தொழிலில், வேலையில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நல்லாயிருக்கும். மறுநாள் ஜனவரி 29 புதன்கிழமை திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது, நம்ம லக்னத்தில் இருக்கிற குரு பகவானும் சந்திரனுடைய இன்னொரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது 1ஆம் இடம் 9ஆம் இடம் என்ற வகையில் குரு சந்திர யோகமாக அது செயல்படும்போது பூர்வீகம், குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம், நம்முடைய சகோதர வர்க்கம், சகோதரி வர்க்கம், குழந்தைகள், இது எல்லாத்துக்குமே உறவின் முறையில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஒரு சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லா இருக்குது. பேசிக்கலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மாற்றம் பண்ணிக்கிறோம் வேலையில். அந்த மாற்றம் ப்ரொமோஷனாக இருக்கணும், அந்த மாற்றத்தினால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம முயற்சி பண்ணலாம். அதன் மூலம் நமக்கு ஒருபடி உயர்வதற்கு வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஜனவரி 30ஆம் தேதி வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் அவிட்டம். இப்போ செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் வக்கரகதியில் நமக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் போயிட்டுருக்கார். அது மட்டுமல்ல, சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அப்போ சுக்கிரனும் சனியும் நமக்கு 10ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன் சனி சேர்க்கை பலன், இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சுக்கிரன் சனி சேர்ந்து குரு போல் இயங்குவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் செவ்வாயும் குரு போல் இயங்குறாரு, சுக்கிரனும் சனியும் குரு போல் இயங்குறாங்க. குரு நம்ம லக்னத்திலே இருக்கிறாங்கங்கும்போது இன்றைக்கி நமக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகள், அதனால் ஒரு மதிப்பு கிடைக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, பணம் போட்டு பணம் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, கட்டட தொழில் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர்ஸ் பண்ணுறவங்க மற்றும் ஆர்கிடெக்ட் லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஒரு வீர விளையாட்டு சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஹெல்ப் நல்லா பண்ணும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும்
நமக்கு வந்து வக்கரமாக இருந்தால் கூட அது குருவை வந்து பிரதிபலிக்கிறார். ரிஷபத்துக்கு வந்து குருவினுடைய தன்மை அப்படின்றது நமக்கு 2, 6, 10 தான் இருக்குது. அதனால் அந்த குரு வந்து நமக்கு கொஞ்சம் இப்போ பலவீனமாக இருந்தாலும் கூட அந்த குருவோட நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறது வந்து ஒரு பெரிய செவ்வாய்க்கு வந்து ஒரு பக்கபலமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட தொழில், ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம். 10ஆம் இடத்துல சந்திரன் ராகுவை போல் செயல்படுறார். இப்போ ராகு மீன ராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் சனியோட நட்சத்திரத்துலேயும் சனியோட உபநட்சத்திரத்துலேயும் கேதுவனுடைய அந்தரத்துலேயும் இருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவாகவும் 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவாகவும் தான் இன்றைக்கி நாள் நல்லா நடக்கும். அப்போ எதிர்பார்த்த பலன்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட உத்தரவுகள், ஒரு குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடுகள், உறவுகள் முறைகளை ஒரு நல்ல காரியங்களுக்கு ஒரு நம்ம முயற்சி பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது நமக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையில் இந்த ராகுவோ கேதுவோ அல்லது சனியோ எந்த கிரகம் நமக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வருதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ நம்ம பொது பலனில் நல்லா தான் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் நமக்கு அந்த 8, 12 ஆதிக்கம் கெடுதலை செஞ்சிகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம இந்த சிஸ்டத்தில் கணித்து வச்சு பார்த்து பழகிட்டு இருந்தால் தான் நமக்கு அது அக்யூரேட்டாக பலன் கொடுக்கும். பிப்ரவரி 1 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் யார் சனி பகவான் இருக்கார். இப்போ சனி சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குறாங்க. அப்போ அதே பூரட்டாதிக்கு உண்டான குரு எங்கே இருக்கார்? சந்திரனை போல் செயல்படுறாரு. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. 1ஆம் இடம் 10ஆம் இடம் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்போ சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. அதே நேரத்தில் 1ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையிலேயாகட்டும், நம்ம முயற்சிகள், நம்ம என்னெல்லாம் ஒரு புதுசாக திட்டமிடுறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பலன் கொடுக்கும். நல்ல நாளாக அமையும். இப்போ இதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் செவ்வாயும் இருக்கிறாரு வக்கரகதியில். அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். அது வெளி விளைவாக இன்றைக்கி பலன் தரும். செவ்வாய் வந்து தன்னுடைய பலனையும் இன்றைக்கி சேர்த்து தருவார். அது வந்து செவ்வாய் சார்ந்த பலனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பூமி ஆதாயம், ஒரு செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்குகிறோம். இப்போ ஒரு அடுப்பு வாங்குகிறோம்னா அது செவ்வாய் சம்மந்தப்பட்டது. ஒரு ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி தொழில் சார்ந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏதாவது இப்போ பேக்கரி நடத்துகிறாங்க, ஹோட்டல் தொழில் நடத்துகிறாங்க, கிச்சனில் ஏதாவது பர்ச்சேஸ் நடந்தாலும் அப்படி வேலை செய்யும். இது வெளி விளைவு பலன். மறுநாள் பிப்ரவரி 2 வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்திலேயே இருக்கார். அதனால் இன்றைக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும். ப்ரொடக்ஷன், ட்ரேடிங் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி 3 திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறாரு. இந்த முதல் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் ராகு இணைவு இருக்குது. அதுக்கு தனியாக பலன்கள் போட்டிருக்கேன். சுக்கிரனோட ராகு சேர்றாரு அப்படிங்கிறது அது போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பிப்ரவரி 3 திங்கட்கிழமை வந்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படின்னா சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை திருவோணத்தில் இருக்கார். அப்போ 9ஆம் இடம் 11ஆம் இடம் பரிவர்த்தனையில் வேலை செய்யும்போது வெளிநாடு தொடர்பு, ஒரு கோவில் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்டது, ஒரு பிரயாணம் சம்மந்தப்பட்டது, கோயிலுக்கு போகிறது, பிரயாணம் பண்ணுறது, மூத்த சகோதர சகோதரி, குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாதகமாக அமைகிறது. பிப்ரவரி 4 வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியில் நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு. கேது வந்து நமக்கு 5ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கி நல்லா தொழில் பலம் இருக்கும், சிறப்பாக இருக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், இறையருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்.
குழந்தைகள் மனசில் வந்து சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும். ஏன்னா கேது 5ல் இருந்தாலே அவங்களுக்கு சின்ன சின்ன சலனங்கள், குழப்பங்கள் இருக்கும், வேவரிங் மைண்ட் இருக்கும். அது வந்து அந்த ஒரு நாளில் பெருசாக ஒன்றும் பாதிச்சிட போகிறதில்ல. இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.